அண்ணா வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா? நாங்க சிபிபார்ல இருந்து வரோம். செம்ம கிடா, நம்ம சந்தையில டாப்பான கிடா, ஓர்னியான கிடா, கால் எல்லாமே சூப்பரா இருக்கு. என்ன தேவைக்காக வாங்கிட்டு போறீங்க? ஃபங்க்ஷனுக்காக வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? வரப்ப எப்படி கிடா வாங்க நினைச்சு வந்தீங்கண்ணே? இதே மாதிரி தான் நினைச்சு வந்தோம். அதே நினைச்ச மாதிரி கிடைச்சிருச்சு. எத்தனை கிடா பாத்திருப்பீங்க சந்தையில? சந்தையில ஃபுல்லா நிறைய. நீங்க எத்தனை கிடா பாத்திருப்பீங்க? எத்தனை கிடா பாத்திருப்போம்? ஒரு 30 கிடாக்கு மேல பாத்திருப்பீங்க. ஆனா இந்த கிடா தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நல்ல தோரணையா இருக்கு, அதனால வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? எவ்வளவு விலை சொன்னாங்கண்ணே? 39 ரூபா சொன்னாங்க. சொன்னது 39. பார்த்ததும் ஃபர்ஸ்ட் கேள்வி எவ்வளவு கேட்டிய? 30க்கு 28 கேட்டாங்க. 28 கேட்டிய. ஃபைனல் எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? 31 வாங்கிட்டு போறீங்க. மன திருப்தி தான் வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? சந்தோஷமா வாங்கிட்டு போறோம். சந்தோஷமா வாங்கிட்டு போறீங்க. ஓகே, நன்றி. ரெண்டு சூப்பர் கரும்பு ஒரு குட்டி வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? எத்தனை மாசம்? ஒரு வருஷம் குட்டியா இருக்குமா, ஒரு 6 மாசம் குட்டியா இருக்குமா? ஒரு வருஷம் குட்டியா இருக்கு. காய் அடிச்சதா காய் அடிக்காதா? காய் அடிக்காது. என்ன கணக்குல வாங்கிட்டு போறீங்க? எத்தனை மாசம் வளர்க்கணும்? நாங்க ஒரு வருஷத்துக்கு கரெக்டா ஒரு வருஷம் வளர்ப்பீங்க அப்படிதானே? சரி, என்ன விலை சொன்னா என்ன முடிச்சு வாங்கிட்டு போறியோ? 23 22 சொன்னாங்க. சரிங்க, 21 வாங்கிட்டு போறீங்க. வளர்த்து முடிச்சுன்னா என்ன விலைக்கு போகும்? வளர்த்து முடிச்சா ஒரு குட்டி 30 ரூபாய்க்கு போகும். இல்ல மொத்தத்துக்கு 30 ரூபாய். ஒரு மாசம் நம்ம ஒரு 1000 2000 லாபம் கிடைக்கும். சரி சரி சரி. எப்போ வீட்டுல எத்தனை குட்டி வளர்ப்பீங்க? ரெண்டு நல்ல குட்டியா கிடைச்சுன்னா வாங்கி வளர்க்கறது விற்குது அப்படிதானே? சரி சரி சரி. ஓகே, நன்றி. வணக்கம். நல்ல ரெட்ட குறுக்கு ஆடு, சூப்பர் ஆடு வாங்கிட்டு போறீங்க. நல்ல புளியம்போர் ஆடு அப்படிதானே? ஆடை பத்தி சொல்லுங்க. பல்லு எப்படி? என்ன ஆகுதுண்ணே? பல்லு 6 பல்லுண்ணே. 6 பல்லு. ஒரு 2 மாசம் இருக்குமா, 3 மாசம் இருக்குமாண்ணே? 2 3 உள்ள இருக்குண்ணே. 3க்குள்ள இருக்கும் அப்படிதானே? பால் செக் பண்ணி பாத்துட்டீங்க? கன்ஃபார்ம் சென்னதான். கன்ஃபார்ம் சென்னை. எவ்வளவு வேலை சொன்னாங்கண்ணே? அவன் 25 ரூபா சொன்னாங்கண்ணே. 25,000 சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எவ்வளவு கேட்டீங்கண்ணே? 16 ரூபா கேட்டோம்ண்ணே. 16 ரூபாய் கேட்டியா? ஃபைனல் எவ்வளவு முடிச்சு வாங்கிட்டு போறீங்கண்ணே? 18 ரூபாண்ணே. 18 ரூபா. இந்த ஆடு வாங்கிட்டு போற நம்ம முதல்ல எத்தனை மாசம் எடுக்க முடியும்? கரெக்டா சொல்லுங்க. ஒரு 4 மாசம் ஆகும்ண்ணே. 4 மாசத்துல நம்ம முதல்ல எடுத்துடலாம். ஆனா சூப்பர் ஆடு. வரும்போது எப்படி ஆடு வாங்க நினைச்சு வந்தீங்க? ஒரு 20 ரூபாய்க்கு மேல உள்ள ஆடு, நல்ல கணத்த ஆடு வாங்கினோம்ண்ணே. அதே மாதிரி ஆடு வாங்கிட்டீங்க. எந்த ஊர் போகுதுண்ணே? இது சொரண்டண்ணே. சொரண்ட போகுது. வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? ஒரு 24 இடம் கிடக்கு. ஃபுல்லா கொடியா தான் வச்சிருக்கீங்க. இது என்ன கிடா நம்மகிட்ட இருக்கா? பெரிய கிடா எத்தனை பல்லு கிடா வச்சிருக்கீங்க? 4 பல்லு. சரி, கிருமி மருந்து தடுப்பூசி எல்லாம் போடல? போட மாட்டேன். டீட்டெயில் எல்லாம் போடுதானே? எல்லாம் கரெக்டா கொடுத்துருங்க. அப்பதான் நம்ம லாபம் கிடைக்கும் அப்படிதானே? கண்டிப்பா. சரி, ஓகே. அண்ணா வணக்கம். எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணே? முதல் 2 குட்டி ஆடு, ஒரு அருமையான ஆடு வாங்கிட்டு போறீங்க. கண்ணில கிராஸ் அப்படிதான் ஆடு. 2 மாதிரி என்ன மாதிரிங்கயா? 2 மாதிரி ஒண்ணு கொட்டை ஒண்ணு கடா குட்டி. ஒரு கிடா மாதிரி ஒரு பொம்மரி. ஆடு பல்லு எப்படி? என்ன அதுங்கயா? பல்லு நல்லா இருக்கு. எவ்வளவு வேலை சொன்னாங்க? 27 சொன்னாங்க. எவ்வளவு ஃபைனலா முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 26 முடிச்சாங்க. எந்த ஊர் போகுது? பந்தலோடி போகுது. சரி, ரைட் ரைட். 2 குட்டி ஆடு தான் வரும்போது 2 குட்டி ஆடு தான் வாங்க நினைச்சு வந்தீங்களா? சரி சரி. அது மாதிரி வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? மன திருப்பி வாங்கியாச்சா? வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? ஒரு ஆடு இருக்கு. சரி, சந்தை எப்படி இருக்கு இந்த வாரம்? ஆடு வரத்து எப்படி இருக்கு? பரவாயில்ல. ஆடு நிறைய வந்திருக்கா? எத்தனை ஆடு பாத்துருப்பீங்க சந்தையில? சுத்தி பார்த்து இந்த ஆடு பிடிச்சிருக்கு வாங்கிட்டு போறீங்க. சரி, ஓகே 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 ஓகே. இன்னைக்கு டாப்பான கிடால இது ஒண்ணு. நல்ல வெள்ளை குதிரை மாதிரி, முகத்துல மட்டும் கருப்பு இருக்கு. காயடிச்ச கிடா. நல்ல காயடிச்ச கிடா. நல்ல உயரம். இது எக்கு போட்டுச்சுன்னா அண்ணனே ஒரு 6 அடி இருப்பாங்க. அண்ணன் தலைக்கு மேல அந்த அளவுக்கு மிகப்பெரிய பெரிய சைஸ். ஆனா எந்த ஊர்ல இருந்து வரீங்க? எதுக்காக வாங்கி? முத்தியாபுரம். என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க? கோயில் குடைக்கு எல்லாரும் மீடியமா ஒரு 15 கிலோ 16 கிலோ அந்த மாதிரி பாப்பாங்க. நீங்க சந்தையிலே இருக்கிறதுலே கொஞ்சம் உயரமானதை பார்த்து வச்சுக்கீங்களா? இது கதை இருக்கா? அது ஒரு ஆசை, அவ்வளவுதான். ஆசை. ஆமா, கொண்டு போய் கட்டச்சுல நம்ம தான் உயரமா பெருசா இருக்கணும். எவ்வளவு நேரம் ஆச்சு இந்த கிடா பிடிக்கிறதுக்கு? எப்போ வந்தீங்க? இப்ப நான் வந்தவொடனே கிடாவை பார்த்தாச்சு. வந்தவொடனே பார்த்தவொடனே பிடிச்சி போச்சு. வேற ஆள்கிட்ட இருந்தா வாங்கியிருக்கு. அப்படியா? சரி, என்ன சொன்னாங்க? எப்படி கேட்டீங்க? எப்படி முடிஞ்சது? ஏன்னா 48 ரூபா சொன்னாங்க. அவங்க சொன்னது முதல் வேலை. நாங்க 44. எப்போ எந்த வழியில இருந்து ஆரம்பிச்சீங்க? நாங்க 40ல இருந்து ஆரம்பிச்சு 45 கிலோ முடிச்சோம். அவங்க சொன்னது 48, நீங்க ஆரம்பிச்சது 40, முடிஞ்சது 45 ரூபா. அருமையான ஒரு புளியம்போர் கிடா குட்டி வாங்கிட்டு போறீங்க. 6 மாசம் குட்டியா இருக்கும் அப்படிதானே? எந்த ஊர்ல இருந்து வாரீங்கயா? அருப்புக்கோட்டையில இருந்து வாரீங்க அப்படிதானே? என்ன தேவைக்காக இந்த கிடா குட்டி வாங்கிட்டு போறீங்கயா? ஆட்டுக்காக. மாப்பிள்ளை வாங்கிட்டு போறீங்களா? இது மாப்பிள்ளை சின்ன குட்டியெல்லாம் இருக்கு. இப்ப வாங்கிட்டு போறீங்க? நீங்க ஒரு 6 மாசம் வளர்த்தோம்னா 6 மாசம் வளர்ந்ததுக்கு அப்புறம் பெரிய ஆயிரும். அப்பா பெரிய வாங்கும்போது நம்ம ரேட் அதிகமா வருமா? அதனால வாங்குறீங்க. இப்பவே பிடிச்சு போறீங்க. சரி, மாப்பிள்ளை என்னெல்லாம் பாத்தீங்க சொல்லுங்க பாப்போம். மானல் நெட்டு போக்கு இருக்கு. வேற இருக்கு. கால் எப்படி இருக்கு? கால் தரிச்சு இருக்கு. வால் சரம் நல்லா இருக்கா? எவ்வளவு வேலை சொன்னாங்கயா? அவங்க 15 ரூபா சொன்னாங்க. எவ்வளவு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 13 வாங்கிட்டு போறீங்க. வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? வீட்டுல ஒரு 3 ஆடு கிடக்கு. 3 ஆடு வச்சிருக்கீங்க. 3 ஆடு கிட்ட வாங்கிட்டு போறீங்க. ஆமா. சரிங்க. உங்க வயசு எத்தனை ஆகுதுயா? எனக்கு வயசு 60 ஆகுது. சரி, ஓகே, நன்றி.
ஐயா வணக்கம். வணக்கம். எந்த ஊர்ல இருந்து வாரீங்க? நாங்க நாகலாபுரம்யா. 2 குட்டி வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? ஆமாங்க. ஒரு 6 மாசம் 5 மாசம் குட்டியா இருக்கும். 4 கிடாமரியா பொம்மரிங்களா ஐயா? ரெண்டுமே கிடாமரி தான். வளர்ப்பு கேச்சால மாதிரி கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் லைட்டா வருது. ஒண்ணு வந்து மூலிக்காத குட்டி, ஒண்ணு வந்து இலக்காத குட்டி அப்படிதானே? சரி ரைட்டு. எவ்வளவு வாங்கிட்டு போறீங்க ரெண்டுக்கு சேர்த்து? இது 2 13 ரூபாங்க. 13 ரூபா. அவங்க சொன்னது எப்படிங்க சொன்னாங்க? 15 ரூபா சொன்னாங்க. நீங்க 13 ரூபா வாங்கிட்டு போறீங்க. என்ன கணக்கு எத்தனை மாசம் வளர்க்கணும் வாங்கிட்டு போறீங்க? 1 வருஷத்துக்கு வளர்ப்போம். 1 வருஷம் கண்டிப்பா 1 வருஷம் வளர்ப்பீங்க. தடுப்பூசி கிருமி எல்லாம் குடுப்பீங்க அப்படி இல்லையா? அதெல்லாம் கரெக்டா கொடுத்துருவீங்க. சரி ஓகே. வீட்டுல எத்தனை குட்டி வச்சிருக்கியோ? வீட்டுல ஒரு 4 குட்டி கிடக்கு. 4 குட்டி கிடக்கு. கரெக்டா 1 வருஷம் கழிச்சு இந்த குட்டி என்ன விலைக்கு போகும்? 1 வருஷம் வளர்ப்பு பொறுத்துங்க. வளர்ப்பு பொறுத்து. என்ன குட்டி நல்லா ஜம்முன்னு வளர என்ன ஒரு 2 இருந்துச்சுன்னா ஒரு 50 ரூபாய்க்கு விற்கும். 50 ரூபாய் இருக்கும். என்ன ஏற கொடுப்பீங்க? கையற இது மக்காச்சோளம், மரத்துக்குள்ள சீனரை போட்டு இது கொடுத்தா நல்லா ஜம்முன்னு வளரும். பருத்தி விதை ஜாமுன்னு வளரும். சரி, அருமையான சூப்பர் குட்டி வாங்கிட்டு போறாங்க. புளியம்பூர் குட்டி கொடியன்னு விழல அப்படிதானே? ஒரு வார குட்டியா தான் ஒரு 7 நாள் குட்டி இருக்கும் அப்படிதானே? கிடாமரியா பொம்மரியா? பொம்மரி. சரி, எதனால பொடி குட்டி வாங்கி போறீங்க? எல்லாரும் பெரிய குட்டி தான் வாங்கி வளர்ப்பாங்க. எதனால பொடி குட்டி வாங்கி போறீங்க? என்ன காரணம்? என் வீட்டுல ஆட்டுல குட்டி போட்டுருந்துச்சு ஆடு. சரி, அந்த ஆட்டு குட்டிய நாய் தூக்கிட்டு போயிருச்சு. ஓகே. அதனால இதை போட்டு கொண்டு மறுக்கி இத அந்த ஆட்டு கூட சேர்க்கன்னு இது வாங்கிட்டு போறீங்க. இது சேர்த்து விடுமா? சேர்த்து வரணும். சரி, சேர்த்து விடுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒரு 4-5 நாளைக்கு பிடிச்சி குடிக்க விடணும். குடிக்க விட்டு அதுவும் எடுத்துக்கிறோம். அது எவ்வளவு சொன்னாங்க? எவ்வளவு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 2500 சொன்னாங்கண்ணா. 2500 சொன்னாங்க. எவ்வளவு ஃபைனல் முடிச்சிருக்கீங்க பிரதர்? 2 ரூபாய்க்கு முடிச்சோம். 2 ரூபாய் முடிச்சு வாங்கிட்டு வரேன். கூடுதலா கம்மி நினைக்கிறீங்களா? இது கரெக்டான விலை தானா? கரெக்டான விலை தான். எந்த ஊர் போகுது இது? சூரமணி பக்கம். எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க நீங்க? நாங்க 3 ஆடு வச்சிருக்கோம். கொடியாடா இல்ல செம்பரியாடு? செம்பரியாடு. ஆனா கொடியாடு வந்து ஆட்டுல நிக்கு செம்பரியாடுக்குள்ள. ஆமா. சரி, ஓகே ஓகே. ஆடு லாபம் இருக்கா லாபம் இல்லையா? லாபம் இருக்கு. லாபம். வணக்கம். ஜம்முன்னு ஒரு சூப்பர் ஆடு, நல்ல ரெட்ட குறுக்காடு அப்படிதானே? ஆடு நல்ல கலர். இது வந்து ரத்த செவல் அப்படிதானே? ரத்த செவல்ல நல்ல புளியம்பூர் கலர்ல வாங்கிட்டு போறீங்க. ஆடை போய் சொல்லுங்க. பல்லு எப்படி என்ன? அதனே பல்லு இப்பதான் 6 பல்லு. பல்லு 6 பல்லு. சூப்பரா இருக்கு. நல்ல வெயிட்டான ஆடுனே. எவ்வளவு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? எவ்வளவு சொன்னாங்க? இது 30 ரூபா சொன்னாங்க. எவ்வளவு முடிச்சிருக்கீங்கண்ணே? 24. எந்த ஊர் போகுதுண்ணே? வெம்பூர் போகுது. 3 குட்டி வாங்கிட்டு போறீங்க. வளர்ப்பு கேச்சல் குட்டி. 3மே கிடாமரிங்களா பொம்மரிங்களா? 2 கிடா. அது 2மே கிடாமரி. இது பொம்மரியா? இது ஆடு ஆக்கணுங்கிற இடத்துல வாங்கிட்டு போறீங்க. அது 2 என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? இது 25,000. இது 10,000 இடத்துல வாங்கிட்டு போறீங்க. ஓகே. தோழர் அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டயபுரம் ஆட்டுச்சந்தையில இருக்கோம். அந்த எட்டயபுரம் ஆட்டுச்சந்தை எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்துல கோவில்பட்டி பக்கத்துல இந்த சந்தை அமைஞ்சிருக்கு. இந்த சந்தை வந்து வாரந்தோறும் 2 நாள் இந்த சந்தை நடைபெறுது. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை. சரிங்களா? வெள்ளிக்கிழமை மதியானத்துக்கு மேல செம்பரியாட்டு சந்தையும், சனிக்கிழமை வந்து காலையில 4 மணி இந்த சந்தை நடைபெறுது. இங்க வந்து பாத்தீங்கன்னா வளர்ப்பு குட்டிகள், நீங்க வந்து எப்படி உங்களுக்கு என்னென்ன குட்டிகள் தேவையோ, வளர்ப்பு குட்டியா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னு பாத்தீங்கன்னா மாப்பிள்ளை கிடாவா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா பாத்தீங்கன்னா தாயாடா இருக்கட்டும், எப்படி குட்டிகள் வேணாலும் நம்ம இந்த சந்தையில வாங்கலாம். அங்க அதிகமான குட்டிகள் வருது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நிறைய வருது. சரிங்களா? கன்னியாடு, கன்னிக்குட்டி, கொடியாடு, அதே மாதிரி எட்டயபுரம் பொட்டுக்குட்டி, எல்லா விதமான குட்டிகள் வருது. உங்களுக்கு தேவைன்னா நீங்க இந்த சந்தைக்கு வரலாம். அதிகாலையில 4 மணிக்கு சந்தை ஸ்டார்ட் ஆகி மினிமம் 9-10 மணி வரை இந்த சந்தை நடைபெறுது. சரிங்களா? அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் நன்றி.